பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹாய், எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அக்கா நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? பாப்பா எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்காமா. சரிங்கக்கா. அம்மாடி, அன்னைக்கு நீதான் என் பேத்திய பத்திரமா வச்சிருந்தேன்னு ரேணு சொன்னா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஐயோ இதுல என்னமா இருக்கு? பரவாயில்ல விடுங்க, பாப்பா பத்திரமா இருந்தால அதுவே போதும். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது 2 வாட்டி பார்த்துட்டோம். அதோட நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். என் பேரு ரேணு, அப்புறம் இவங்க என்னோட மாமியார். ஐயோ அக்கா இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? என் பேரு வைஷ்ணவி. வைஷ்ணவி, உன்ன மாதிரி உன் பேரும் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ்மா. ஐயோ இந்த அம்மாவை பார்க்கும்போதும் எனக்கு மித்து சாயல் தெரியுதே. என்னன்னாலும் சரி, மித்துக்கிட்டே இன்னைக்கு இவங்களை காட்டியாகணும், அப்பதான் மித்து நம்புவா. வைஷ்ணவி, என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? இல்லக்கா, நானும் என் சிஸ்டரும் தான் கோவிலுக்கு வந்தோம். அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல நடந்ததெல்லாம் என் சிஸ்டர் கிட்ட சொன்னேன். அதான் அவகிட்ட உங்களை இன்ட்ரோ பண்ணலாமேன்னு. ஓ அப்படிங்களா? சரி சரி. அக்கா அம்மா ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. என் சிஸ்டர் கிட்ட உங்களை இன்னைக்கு நான் இன்ட்ரோ பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்களேன். ஐயோ வைஷ்ணவி, என்னம்மா இது? இதுல என்ன இருக்கு? தாராளமா வெயிட் பண்றோம். தேங்க்ஸ்மா. ஐயோ என்ன இது, மித்துவை இன்னும் காணும். ஆல்ரெடி இவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. என்னன்னாலும் சரி, மித்துக்கிட்டே இன்னைக்கு இவங்கள காட்டியே ஆகணும். அப்பா அன்னைக்கு அந்த பாப்பாவையும் அவங்க அப்பாவையும் பார்க்கும்போது கூட லைட்டாக தான் சாயல் இருந்துச்சு. ஆனால் இந்த அம்மா கிட்ட நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக மித்துக்கிட்டே இன்னைக்கு நான் இவங்கள காட்டியே ஆகணும். அத்தை, ஃபோன் ரிங் ஆகுது அத்தை. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா ரேணு, நீ போய் பேசிட்டு வா. வைஷ்ணவி, உங்களுக்கு சென்னை தானாமா? ஆமாம்மா. ஆனா நாங்க சென்னைக்கு புதுசுமா. புதுசுனா புதுசு கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தோம். அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கோம். ஐயோ இவங்க பேசுறது கூட மித்து பேசுற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு பேர் இன்னும் காணுமே, கடவுளே. அப்படிங்களாமா? சரி சரி. அத்தை அத்தை, என்னமா ரேணு? அத்தை, சஞ்சு உங்களே என்னையும் காணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுட்டு இருக்காளாம். மாமா இப்பதான் கால் பண்ணாரு. சோ நம்ம கிளம்பலாமா? ஐயோ என்னமா ரேணு சொல்ற? சஞ்சு சஞ்சு அழறாளா? ஆமாத்த, ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்காளாம். மாமாவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாங்களாம், பட் முடியலையாத்த. அதனால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர சொன்னாங்க. அதனால நம்ம கிளம்பலாமா? சரிமா ரேணு. பாவம் சஞ்சு ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தானா சளி பிடிச்சிருமே அவளுக்கு. சரிம்மா, ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் வா. சரிங்கத்த, வாங்க போலாம். வைஷ்ணவி ப்ளீஸ் தான் கோச்சிக்காத. அது பாப்பா வீட்டுல நாங்க 2 பேரும் இல்லைன்னு ரொம்ப அழுது அடம் பிடிச்சிட்டு இருக்காளாம். கால் வந்துச்சு, அதனால நாங்க அர்ஜென்ட்டா கிளம்பணும்டா. உங்க சிஸ்டர் கண்டிப்பா இன்னொரு நாள் பார்க்கும்போது நாங்க மீட் பண்றோம். ஓகே? இட்ஸ் ஓகேக்கா. நீங்க கிளம்புங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிம்மா வைஷ்ணவி, அப்ப இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்புறம் மறுபடியும் என் பேத்தியை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. சரிங்கம்மா. சரிடா வைஷ்ணவி, நாங்க கிளம்புறோம்டா. அத்தை போலாமா? சரி வேணும், போலாம். என்ன இது, இவங்க இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. ஐயோ மித்துக்கிட்டே இன்னைக்கு இவங்களை இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவங்க கிளம்பிட்டாங்க. ஐயோ கடவுளே. அன்னைக்கு அந்த பாப்பாவும் அவங்க அப்பாவும் மாச்சும் கொஞ்சமாக தான் மித்து சாயில் இருந்தாங்க. ஆனால் இந்த அம்மா நிறையவே மித்து சாயில் இருக்காங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் மித்துக்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துலான்னு பார்த்தா மிஸ் ஆகிட்டாங்க. வைஷு சாரிடி, ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, கிராஸ் பண்ணவே முடியலடி. அதான் டைம் ஆயிடுச்சு. அம்மா என்னாச்சு? நீ என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அடி போடி, நீ வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. ஏண்டி என்னாச்சு? மித்து, நான் அன்னைக்கு சொன்னல சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஃபேமிலி பார்த்தேன். அந்த பாப்பாவும் அவங்க அப்பாவும் அப்படியே ஒன்ன மாதிரி சாயல்ல இருந்தாங்கன்னு. இன்னைக்கு அந்த பாப்பாவோட அம்மாவும் அவங்க பாட்டியும் வந்திருந்தாங்கடி. உண்மையா சொல்லணும்னா அந்த அம்மா பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரி சாயல்ல இருந்தாங்க. மித்து ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டி அன்னைக்கு அந்த பாப்பாவோட அப்பாவும் அந்த பாப்பாவும் தான் என்ன மாதிரி சாயல்ல இருந்தாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த பாப்பாவோட பாட்டியே என்ன மாதிரி சாயல்ல இருந்தாங்களா? அது சரி, விட்டா குடும்பமே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவ போல இருக்கே. மித்து, குடும்பம் எல்லாம் உன்ன மாதிரி சாயல்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பாப்பாவும் உன்ன மாதிரி சாயல்ல தான் இருந்தா, அவங்க அப்பாவும் உன்ன மாதிரி சாயல்ல தான் இருந்தாரு. அதோட இன்னைக்கு அந்த அக்காவோட மாமியாரும் உன்ன மாதிரி சாயல்ல தான் இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும்டி, நீ நம்ப மாட்டேன்னு. அதனாலதான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் சிஸ்டர் வருவா, அவங்களுக்கு உங்களை இன்ட்ரோ பண்ணணும்லாம் சொல்லி வெயிட் பண்ண வச்சேன்டி. ஆனா உங்களுக்கு அர்ஜென்ட்டா கால் வந்துச்சுன்னு இப்போ தாண்டி போனாங்க. உன்னை யாருடி லேட்டா வர சொன்னது? என்ன எனக்கு உங்களை இன்ட்ரோ கொடுக்கணும்னு வெயிட் பண்ண வச்சியா? வைஷு என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? ஏடி அவங்க சென்னைக்கு புதுசுன்னு சொல்ற, அதோட செகண்ட் டைம் தான் உங்களை பார்த்துருக்கேன். எப்படி அதுக்குள்ளார உங்ககிட்ட என் சிஸ்டருக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அட யாரடி நீ? ஏடி இது என்னடி இருக்கு? நானே அவங்கள உனக்கு இன்ட்ரோ கொடுக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுல நீ வேற. மித்து ஜஸ்ட் மிஸ்டி. ஒரு 10 செகண்ட் நீ முன்னாடி வந்திருக்கலாம் தெரியுமா? அவங்கள கண்டிப்பா உனக்கு நான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். வைஷு, அன்னைக்கு சொன்னாதான் இன்னைக்கு சொல்றேன். அவங்கள நான் பார்க்கணும்னு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்ப்பேன். சரியா? சரி ஓகே, டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போலாம் வா. இல்ல மித்து, அந்த விதி இன்னைக்கே இருந்துச்சு, நீ தான் லேட்டா வந்துட்ட.
கைஷு, விதி அவங்கள பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எப்படி வேணாலும் நான் அவங்கள வந்து பார்த்துருந்துருப்பேனே. விதி நான் அவங்கள பார்க்க கூடாதுன்னு நினைக்குது, நான் என்ன பண்ண முடியும்? அடி டைம் ஆகுதுடி, நிறைய சாத்திர போறாங்க, ஃபர்ஸ்ட் போவோம். ஏடி நீ லேட்டா வந்துட்டு விதி மேல தூக்கி பழிய போறியா? எது எப்படியோ நெக்ஸ்ட் டைம் அவங்கள கண்டிப்பா உனக்கு நான் காட்டாம விட மாட்டேன். சரிங்க மேடம், அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இப்ப வாங்க, டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் போய் சாமி கும்பிடலாம் வாங்க. ஓகே வா போலாம். ஹிட்லர், என்ன இது? நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன மட்டும் இப்படி தனியா அழைச்சிட்டு வந்தா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு அர்த்தம். அது சரி. அதுக்காக இப்படி எல்லாரும் இருக்கும்போது என்ன இப்படி அழைச்சிட்டு வருவ நீ? எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்கல்ல? வித்துக்குட்டி, அதெல்லாம் யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கடி. தெரியும், நீ எப்படியாச்சும் என்ன சமாளிச்சிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே சொல்லு, என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ இவ்வளவு அவசர அவசரமா என்ன நீ அங்கேருந்து அழைச்சிட்டு வந்த? மித்து, என்னடி மறந்துட்டியா? நான் விக்ரம் பார்க்க போனேன்டி. அட ஆமா, நீ விக்ரம் பார்க்க தானே போன. சரி ஓகே சொல்லு, எதுக்காக அவரு உன்னை பாக்குறதுக்காக ஆபீஸ் வந்திருந்தாரு? சொல்லு சீக்கிரம் சொல்லு. அது சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏன் என்ன இப்படி தனியா அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி மேடம் அப்படி சீர்னீங்க. இப்ப என்னன்னா சொல்லுன்னு சொல்லி கேக்குறீங்க. அது எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்கன்னு தான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி ஓகே சொல்லு, எதுக்காக விக்ரம் உன்னை பார்க்கணும்னு வந்திருந்தாரு? மித்து, விக்ரம் என்ன பார்க்கணும்னு ஆபீஸ் வந்தது ஆபீஸ் விஷயமாவோ பிசினஸ் விஷயமாவோ இல்லடி. அவர் நாளைக்கு அவர் வீட்டுக்கு லஞ்சுக்கு வர சொல்லிருக்காருடி. வாட்? ஹிட்லர் என்ன சொல்ற? லஞ்சுக்கு வர சொல்லிருக்காரா? என்னடி ஷாக்கா கேக்குற? எனக்கும் அப்படித்தாண்டி இருந்துச்சு, எதுக்காக லஞ்சுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்காருன்னு. அப்புறம் தான் சொன்னாரு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதை இங்க வச்சு பேசினா நல்லா இருக்காது, அதனால வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாருடி. ஓ அப்படியா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது எப்படி அண்ணனும் தங்கச்சியும் மண்டையில மசாலாவே இல்லாத மாதிரி அடிக்கடி பேசுறீங்க? கேடி, போகாம எப்படி தெரியும்? போனா தானடி தெரியும். இதே கேள்வியதான் வரும்னு என்னை பார்த்து கேட்டான். அப்படி என்ன மச்சான் முக்கியமான விஷயமா இருக்குன்னு உங்க 2 பேருக்கும் புரிய வைக்கிறதுக்குள்ளார போதும் ஆகுது போ. ஹிட்லர், போதும், ஏதோ ஒரு கியூரியாசிட்டி, அதனாலதான் கேட்டேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரியா? சரி ஓகே, நாளைக்கு எத்தனை மணிக்கு போற? குட்டி, சின்ன திருத்தம். எத்தனை மணிக்கு போற இல்ல, எத்தனை மணிக்கு போறோம்? என்ன புரியல? போறோமா? ஓ, வருணனாவும் கூட வராங்களா? ஐயோ என் மித்துக்குட்டி, வருணும் கூட வரான்தான். ஆனா என் பொண்டாட்டி நீங்களும் என் கூட வரீங்க, ஓகேவா? என்ன நானா? ஹிட்லர் விளையாடுறியா நீ? நான் எதுக்கு? இது என்னடி கேள்வி? நீ எதுக்குன்னா நீ தானடி என் பொண்டாட்டி, அப்போ ஒன்னு கூப்பிட்டு தானே போக முடியும். முன்னாடிதான் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் ஆகல, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கா. அப்புறம் அவ கூடமா வெளியில போகாம பின்ன எப்படி நான் மட்டும் தனியா போறதா? ஹிட்லர், என்ன பேசுற நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா மித்து, ஆனா அவனானு எதுவுமே இல்ல. நீ கண்டிப்பா நாளைக்கு என் கூட லஞ்சுக்கு வர. அது மட்டும் இல்ல, நீ தானே சொன்ன விக்ரம பாக்கணும்னு. அப்புறம் என்னடி? நீ வா. சரி ஓகே, எனக்கும் அந்த விக்ரம் யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு, அதனால சரி ஓகே, நானும் வரேன். ஹை, சூப்பர். இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மித்து பாப்பா, உண்மையாவே எனக்கு எல்லாமே ட்ரீம் மாதிரி இருக்குடி. ஏன்னா சத்யபிரகாஷ் சார் உங்ககிட்ட அவரை பத்தி நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன். அவரை மீட் பண்ணணும்னு நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன்டி. ஆனா அவரு பிசினஸ்ல இருந்து விலகினதுல இருந்து யாரையுமே மீட் பண்றதே இல்ல. ஆனா இன்னைக்கு அவரு என்ன மீட் பண்ணணும்னு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்கடி. அப்பா, நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. ஹிட்லர், நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது. உன்னோட ஹாப்பினஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கும் ஹாப்பி ஆகுது, தெரியுமா? அப்படியா? இப்போ நானும் ஹாப்பி, நீயும் ஹாப்பி. சோ இந்த மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணணும்ல. சோ ஓ, நான் என்ன சொல்றேன்னு மேடம்க்கு புரியல. மேடம், காலையில இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்குன்னு தான் உங்களை அப்படியே விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போனேன். அதோட சொல்லிட்டு தானே போனேன் வந்து எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுவேன்னு. இப்போ கண்டினியூ பண்றதுக்கு நேரம் வந்துருச்சு. சோ கண்டினியூ பண்ணலாமா? என்ன ஹிட்லர், வட்டி வாங்க போற நீ? எதா இருந்தாலும் நைட்டு பாத்துக்கலாம், முதல்ல விடு. முடியாது மித்துக்குட்டி. ஹிட்லர், வேண்டாம், விடு. எனக்கு வேணும்டி மித்துக்குட்டி. என்ன ஹிட்லர்? நீ பாரு, ஆபீஸ் போயிட்டு வந்து இன்னும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல. அதோட நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணல. பேசாம 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகேவா? என்ன மேடம் ஸ்மார்ட் நினைப்பா? ஹலோ மேடம், நீங்க கேடினா நான் மகா கேடி. மேடம் எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ட்ரெஸ் தானே, கொஞ்ச நேரத்துல சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்க முதல்ல வாங்க. என்ன ஹிட்லர், வேண்டாம்? வாய் தாண்டி வேண்டான்னு சொல்லுது, கண்ணு ரெண்டும் வேணும்னு சொல்லுது. இப்போதைக்கு உன் புருஷன் என் பொண்டாட்டி கண்ணு சொல்றதான் கேட்க போறான். சோ வீடு மித்துக்குட்டி. என்ன இது, ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம், தேவியை காணும். ஒருவேளை காலேஜ் போயிட்டாலோ? அப்பவே இந்த டிராஃபிக்ல மாட்டாம இருந்திருந்தோம்னா
கரெக்டாக வந்திருக்கலாம். அப்புறம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் போய் சொல்லி நீ இன்னைக்கும் அவளை பைக்கில் கூப்பிட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ அவளை காணுமே, அப்போ எனக்கு மிஸ் பண்ணிட்டோமா? இருந்தாலும் மனசு அவளை பார்க்க சொல்லி ஏங்குது. என்ன பண்ணலாம்? ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆகுது. பேசாமல் லீவ் போடலாமா? வேண்டாம் வேண்டாம், பேசாமல் காலேஜ் வரைக்கும் போயிட்டு தேவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகலாம். கரெக்ட். ஐயோ என்ன இது, இவளை பார்க்கலாம் தான் வந்தான், இவளை காணும். ஐயோ இவளுக்காக தான் 1 hour பெர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கான் ஆஃபீஸில். அதுவும் இந்த மகா இருக்காளே, கேள்வி மேலே கேள்வியே கேட்டு சாவடிச்சிட்டா. அவளை சமாளிச்சுட்டு பெர்மிஷன் போட காட்டி போதும் ஆகிட்டு. ஐயோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தது வேஸ்ட்டாக போயிடுமோ, காணுமே. டேய் ராக்கி, என்னடா இது உனக்கு வந்த சோதனை? ஒருவேளை இன்னைக்கு அவ காலேஜ் வரலையோ? என்னன்னு தெரியலையே. அந்த பொண்ணை பார்த்தா தேவி மாதிரி இருக்குல்ல? டே ராக்கி, தேவி மாதிரி இல்லடா, தேவியே தாண்டா. தேங்க்ஸ் அ லாட் சாமிங்களா, தேங்க்ஸ் அ லாட். உங்களை கும்பிட்டது வீணா போகல. இருந்தாலும் கேஷுவலா நிற்போம். நம்ம அவளை பார்க்க தான் வந்தோன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. அப்படியே கேஷுவலா நிற்போம். லல்லலல்லா லாலல்லா. என்ன இது இவ்வளோ நேரம் ஆகிட்டு அவளை இன்னும் காணல? அவ்வளோ நேரம் ஆகும் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு? அட கடவுளே, என்ன அவ பாட்டுக்கு யூ டர்ன் போட்டு மறுபடியும் பேக்ல போயிட்டு இருக்கா? ஐயோ டே ராக்கி, அவளே இங்க வருவான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு என்னடா திரும்பி போயிட்டு இருக்கா? இதுக்கு மேல சரி வராது. தேவி தேவி, ஏங்க நீங்களா? நீங்க இங்க இங்க? ஏங்க இது என்னங்க கேள்வி? உங்களை பார்க்க தான். என்ன? இல்ல அது உங்க ஹெச்ஓடிய பார்க்க வந்தேன்னு சொல்ல வந்தேங்க. என்ன, எங்க ஹெச்ஓடிய பார்க்க வந்திருக்கீங்களா? அம்மா, நீங்க எதுக்கு அடிக்கடி எங்க ஹெச்ஓடிய பார்க்க வரீங்க? ஐயோ ஆரம்பிச்சிட்டாளா இப்படி கேள்வியா கேட்டு என்ன சாகடிக்க? அடியே உனக்காக தாண்டி ஆஃபீஸில் பெர்மிஷன்லாம் போட்டு உங்க நொன்னனையும் மகாவையும் சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா இப்படி கேள்வியா கேட்டு என்ன சாவடிக்கிற? ஏங்க நான் பேசுறது காதுல விழுதா? நீங்க அடிக்கடி எங்க ஹெச்ஓடிய பார்க்க வரீங்கன்னு கேட்டேன். அது எனக்கு எங்க ஹெச்ஓடிய ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லைங்க, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீங்க வேணும்னா எங்க ஹெச்ஓடி கிட்ட போய் கேளுங்களேன். என்னை பத்தி சும்மா புகழ்ந்து பேசுவாரு. என்ன புகழ்ந்து பேசுவாரா? ஏங்க போன வாட்டி நீங்க ஹெச்ஓடிய பார்க்க வந்தேன்னு சொன்னப்பயே நான் அவர்கிட்ட போய் கேட்டேங்க, உங்களுக்கு ராகேஷ் தெரியுமான்னு. அவரு எந்த ராகேஷ், எனக்கு ஒரு கேடு கெட்ட ஜென்மத்தை தான் தெரியும். அதுவும் அரியர் அவ்வளோ வச்சுக்கிட்டு இந்த காலேஜ்க்கே அசிங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா எப்படியோ தடுமாறி அரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இந்த காலேஜை விட்டு ஒரே தடியா போயிருச்சு. இப்பதான் இந்த காலேஜ் நிம்மதியா இருக்குன்னு ஒரு ராகேஷை பத்தி சொன்னாங்க. அப்படியா சொன்னா அந்த சொட்ட மண்டை. இவருக்கு காலேஜ் டேஸ்ல அவர் வண்டியை பஞ்சர் ஆக்குனதெல்லாம் பத்தாது போல இருக்கு. ஜோ சொட்ட இரியா இரு, இன்னைக்கு போறதுக்குள்ளார உன் வண்டியை நான் பஞ்சர் ஆக்கல. என் பேர் ராக்கி இல்ல தேவி. அவரு வேற ஏதோ ராகேஷ சொல்றாரு. நான் என்ன சொல்லல. ஒருவேளை அவர் என்ன மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன அவருக்கு ஞாபகம் இல்லை. இது மாதிரி நிறைய நல்ல பசங்க இருந்தா எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது பாருங்க. அதனாலதான் மறந்துட்டாரு போல. இல்லையே, ஹெச்ஓடி ஃபர்ஸ்ட் அர்ஜுன் கூட ஒரு பையன் ராகேஷ்னு இருப்பானே, அவனான்னு தான் கேட்டாரு. அர்ஜுன் மாமாவோட ஃப்ரெண்டு தானே நீங்க காலேஜ்ல? நானும் ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவரு இதெல்லாம் சொன்னாரு. சொட்ட காலேஜ் படிக்கும் போது தான் என் உயிரை வாங்கினேன்னு பார்த்தா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் என்ன நிம்மதியாவே எடுக்க விட மாட்ட போல இருக்கு. ஜோ சிரிக்கே அன்னைக்கு உனக்கு. தேவி அது அர்ஜுனும் நானும் ஒன்னாதான் படிச்சோம். ஆனா எங்க கூட இன்னொரு ராகேஷ் படிச்சான். அவரை தான் சொல்றான்னு நினைக்கிறேன் இந்த ஹெச்ஓடி. ஓ அப்படியா? நான் கூட அவரு கழுவி ஊத்துனோன்னு நீங்க தானோன்னு உங்களை தப்பா நினைச்சிட்டேன். சாரி. பரவாயில்ல இருக்கட்டும். ஏங்க அவர் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நான் உங்களை பத்தி நினைக்க என்ன இருக்கு? எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட எப்படிலாம் கேக்குறீங்க? இல்லைங்க, அது இவ்வளோ நாள் பேசியிருக்கோம் பழகிருக்கோம், அதான் என்னை பத்தி நீங்க எதுவுமே நினைக்கலையா? இங்க பாருங்க, நான் உங்களை பத்தி நினைக்க எதுவுமே இல்லை. நீங்க தேவையில்லாம என்கிட்ட இதெல்லாம் கேக்குறீங்களான்னு தோணுது. சரி ஓகே, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்ன எனக்கு தேவி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ நம்ம அவளை பார்க்க தான் வந்திருக்கோங்கிறத என்னன்னு ஒன்றும் புரியலையே. சரி கொஞ்சம் லேட்டாக அவளுக்கு மெசேஜ் பண்ணியே கேட்கலாம். இப்போதான் கொஞ்சம் நம்ம கிட்ட மெசேஜில் பேசுகிறாள், அவகிட்டே கேட்டுடலாம். ஐயோ ஆஃபீஸ்க்கு வேறு ரொம்ப டைம் ஆகிட்டு, இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஐயோ வெற்றியை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த மகா இருக்காளே, அந்த மாமியை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். சரி ஓகே ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். என்ன இது இப்ப எதுக்கு நீ முகத்தை இப்படி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க?
ஒன்றும் இல்லை. ஹிட்லர் எனக்கு புரியுது, ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? அன்எக்ஸ்பெக்டட் தானே. நான் மட்டும் என்ன பீரியட்ஸ் வரும்னு நினைக்கவா செஞ்சேன்? அதோட ரொம்ப முடியல ஹிட்லர், அதனால தான் உன்னை மட்டும் போயிட்டு வர சொன்னேன். நீ இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு புரியுதுடி, ஆனால் என்னமோ தெரியல, உன்னை கூப்பிட்டு போக முடியலன்னு ஒன்று சின்னதாக டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு. அதான் மித்து, நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்குமே இப்போ போக பிடிக்கல. என்ன போக பிடிக்கலையா? ஹே, என்ன சொல்ற நீ? ஆமாண்டி, உனக்கு பீரியட்ஸ் ரொம்ப வேற பெயினா இருக்குன்னு சொல்ற. இந்த நிலைமையில உன்னை நான் தனியா விட்டுட்டு எப்படி போக முடியும்? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் விக்ரம்க்கு கால் பண்ணி இன்னொரு நாள் லஞ்சுக்கு வரேன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? என்ன கால் பண்ணி இன்னொரு நாள் வரேன்னு சொல்ல போறியா? ஹிட்லர் என்ன பேசுற நீ? நேற்று வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு இப்படி திடீர்னு இன்னைக்கு வரலன்னு சொன்னா உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்களா? அவங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தா உன்னை அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. நீ இப்படி சொன்னா என்ன ஹிட்லர் அர்த்தம்? மித்து பாப்பா, எனக்கு புரியுது, ஆனா ஒன்னு இந்த நிலைமையில இப்படி விட்டுட்டு என்னால போக முடியாது மித்து. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஹிட்லர், முதல்ல நான் சொல்ல வரதை கேளு. பீரியட்ஸ்னா யூஸ்வலி பெயினாக இருக்கும் ஹிட்லர். அது கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாக போயிடும். அதுக்காக நீ இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் என்ன ஹிட்லர் அர்த்தம்? அதோட அவங்கக்கிட்ட இன்னைக்கு நீ லஞ்சுக்கு வரேன்னு சொன்னேன்ல, அவங்களும் உனக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருப்பாங்களே. அப்புறம் இன்னைக்கு நீ போகாமல் இருந்தால் எப்படி ஹிட்லர்? எப்படி அது சரியாக வரும் சொல்லு? ஹிட்லர், அதோட சத்யபிரகாஷ் சாரை பார்க்க போகிறோன்னு நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு தெரியுமா? அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஹிட்லர். ஆனால் இப்போ நீ எனக்காக அங்கே போகலை, நான் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும் ஹிட்லர். ப்ளீஸ் நீ போயிட்டு வா. இல்லடி, நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் இப்படி இங்கே விட்டுட்டு நான் போகிற மாதிரி இல்லை. பேசாம விக்ரம்க்கு நான் கால் பண்ணி சொல்லிடுறேன்டி நான் இன்னைக்கு வரலன்னு. என்ன ஹிட்லர் விளையாடுறியா நீ? நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, ஏன் ஹிட்லர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? இன்னைக்கு மட்டும் நீ போகலன்னா உண்மையாகவே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னால் தான் நீ சத்யபிரகாஷ் சாரை பார்க்க முடியாமல் போயிட்டேன்னு. அந்த மாதிரி கஷ்டத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னு விரும்புறியா? அப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனா நீ தாராளமாக போக வேண்டாம், இங்கே இரு. என்ன என்னடி பேசுற நீ? இங்க பாருடி, அது வந்து ஹிட்லர், வந்து போயின்னு எதுவும் இல்லை. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஹிட்லர். இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். அங்கே உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல. இப்படி நீ அலட்சியப்படுத்தினா எப்படி? என் ஹிட்லர் யாரையுமே இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினதே இல்லை. நீ இப்போ இவங்களை அலட்சியப்படுத்துறது ஒரு பொண்டாட்டியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஹிட்லர். மித்து, ஏன்டி இப்படிலாம் பேசுற? சரி ஓகே, இப்போ என்ன, நான் போகணும் அதானே? சரி ஓகே, போகிறேன். போதுமா? அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னா என்னவா சார்? போதுமா? ஹிட்லர், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்? இங்கே பாரு ஹிட்லர், நீ ஹாப்பியாக போகணும் இப்போ. ஏன்னா உனக்கு பிடிச்ச சத்யபிரகாஷ் சாரை நீ மீட் பண்ண போற. அப்படி இருக்கும்போது நீ இப்படி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு போனா நல்லாவா இருக்கும்? நல்லா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. என்ன இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கனா? கேடி, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஏடி, அடிக்கடி நீ என்னோட அழகா அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ திடீர்னு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஹிட்லர், இப்போ நீயே போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தான் இருக்கும். என்னோட புருஷன் எப்போவுமே எனக்கு அழகனா தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால எனக்கு இந்த முகம் வேண்டாம். எப்போவுமே க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுவல, அதே மாதிரி ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் என்னை பார்த்து பண்ணு பார்க்கலாம். போதுமாடி? இதுதான் என்னோட புருஷன். லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூடி மித்து பாப்பா. இருந்தாலும் 2 பேரும் போக முடியலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு நினைச்சேன். எங்க இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே, பீச் எங்கேயும் ஓடி போயிடாது. கண்டிப்பா பீரியட்ஸ் முடிஞ்சோன்னே நம்ம போலாம், ஓகேவா? இருந்தாலும் என்ன மறுபடியும் முதலேந்தா? டேய், உன்னை கொல்ல போறேன் பாரு. மித்து, இப்ப என்ன சொன்ன? டேய் நான் சொன்னேன். அது வந்து மித்து ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு வாட்டி டேய்னு சொல்ல. போடா லூசு. ஹை, லவ் யூ டி. என்ன சார், சந்தடி கேப்ல கிஸ் பண்றீங்களா நீங்க? இவ்வளவு நேரம் ஒருத்தவன் உம்முன்னு இருந்தானே, அவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்து சரி செய்வோம் அப்படின்னு நீ அதான் எதுவும் கொடுக்கல. அதான் நானே எடுத்துக்கிட்டேன். சரியா ஃப்ராடியா நீ? சரி ஓகே, டைம் ஆகுது, கிளம்பு. என்னடி கிளம்புன்னு சொல்ற? ஒரு உம்மா கொடு. அதான் இப்படி கொடுத்தியே, அப்புறம் என்ன? ஆமாண்டி, ஆனா அது நான் தானே கொடுத்தேன், நீ கொடுக்கவே இல்லையே. நீ கொடு. முடியாது. மொபைலே வேண்டாம், பீரியட்ஸா இருக்குன்னு ரொம்ப பண்ணாதடி. அப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. என்ன வாய் மூடியா? சர்ச்சு கேட்டுற போறாங்க. இப்ப என்ன உனக்கு கிஸ் தானே வேணும்? கேட்ட வா, தரேன். அப்படி கொடுத்தா தானே மனைவி நல்லா இருக்கும். நல்லா நச்சுன்னு கொடுக்கணும், ஓகேவா?
போதுமா? பத்தாது தான். என்ன பத்தாதா? அது சரி மோகனே, முதல்ல கிளம்பு, டைம் ஆகுது பாரு. வரணும்னு சவுண்ட் வேற கேக்குது. அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கிளம்பியா முதல்ல? சரி சரிடி, கிளம்புறாரு. இங்க பாருடி, நான் போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருவேன். அது வரைக்கும் நீ ஒழுங்கா படுத்து ரெஸ்ட் எடுக்கிற. நான் அம்மா பாட்டி வைஷு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போறேன், ஓகேவா? என்ன எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போறியா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். மித்து, எனக்கு நல்லாவே தெரியும்டி பீரியட்ஸ் டைம்ல உனக்கு எவ்வளவு பெயினா இருக்கும்னு. நான் பக்கத்துல இருந்தேன்னா அப்படி இப்படின்னு எப்படியாச்சும் மைண்டை மாத்தி பெயின் தெரியாத மாதிரி பார்த்துப்பேன். மேடம் தான் என்ன பக்கத்துல இல்லாத மாதிரி ஆக்கிட்டீங்களே, அப்புறம் நான் என்ன பண்றது? அதனால கண்டிப்பா எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டு தான் போவேன். இங்க பாரு மித்து, நான் மறுபடியும் சொல்றேன், நீ ஒழுங்கா ரூம்ல படுத்து ரெஸ்ட் தான் எடுக்கணும், ஓகேவா? நான் வரும்போது மொபைல் அங்கே எங்கேயும் எங்கேயாச்சும் அலைஞ்சிட்டு இருந்தேன், அவ்வளோதான். பாரு மித்து, நான் மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா படுத்து ரெஸ்ட் எடு, ஓகே? சரி ஓகே சார், கிளம்புங்க, டைம் ஆகுது. சரிடி, நான் கிளம்புறேன். பாய்டி, அப்புறம் சீக்கிரமா வந்துடுவேன். பாய் ஹிட்லர். ரேணு, உண்மையாவே இந்த ஆதி தம்பியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, ஆனால் அவருக்கு எல்லார்கிட்டையும் பேசுறதையும் பழகிறதையும் வச்சு பார்க்கும்போதே அந்த தம்பி மேலே ஒரு தனி மதிப்பே வருதுன்னா பார்த்துக்கோயேன். விக்ரம் சொன்னப்போ கூட நான் பெருசாக நம்பலமா, ஆனால் இப்போ என்னமோ தெரியல, எனக்கு நம்ம மீராவுக்கு ஏற்ற சரியான ஜோடி இவர் தானே தோணுதுமா. எல்லாம் சரியாக வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுதுமா. ஆமாத்தேன், நானும் விக்ரம் தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம்லத்தேன். ஆதியை நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு. இன்னைக்கு பாருங்க, உங்கள் வாயாலே நம்ம மீராவுக்கு ஏற்ற சரியான ஜோடி ஆதிதான்னு வந்துருச்சு. அத்தை, எல்லாம் நல்லதா நடக்கும், நம்புங்க. ஆமா ரேணு, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். விக்ரம் சொன்ன மாதிரி ஆதி தம்பி நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தாருன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஆதி வருண் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்வைட் பண்ணேன்னு லஞ்சுக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. லஞ்ச் பிடிச்சிருந்துச்சா? ஐயோ விக்ரம், நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இவ்வளவு டெலிஷியஸான லஞ்ச் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சோ மச் விக்ரம். ஆமா விக்ரம், தேங்க்ஸ் அ லாட். ஐயோ ஆதி தம்பி, இதுல என்ன இருக்கு? நீங்க திருப்தியா சாப்பிட்டீங்கல்ல, அதுவே போதும். இல்ல சார், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஆக்சுவலா உங்களை நான் நிறைய நாள் மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் காட் கிரேஸ் இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் அ லாட் சார். யாதி, விக்ரம் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான், நான் தான் உங்க ரோல் மாடல்னு. உண்மையாவே கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க இன்னும் பிசினஸ்ல நல்லா வளரணும்னு என்னோட வாழ்த்துக்கள் ஆதி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். என்னங்க இது, சாப்பிட்டுட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னீங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? கேளுங்க. எதுக்கு? எனக்கு புரியுதுமா, அவசரப்படாத. ஐயோ இல்லைங்க, என்னமோ தெரியல, இந்த பையன் நம்ம மீராவுக்கு சரியான ஜோடியா இருப்பான்னு தோணிக்கிட்டே இருக்குங்க. அதனால தாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கேளுங்க. விக்ரம், அது கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. முன்னாடி கேட்டேன், சாப்பிட்டோன்னு பேசலான்னு சொன்னீங்க. இப்போ சாப்பிட்டும் முடிச்சாச்சு. என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா அது. பட் அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான் தெரியாம நானும் டாடி முடிச்சிட்டு இருக்கோம். என்ன விக்ரம், புரியல சார்? விக்ரம் என்ன சொல்றாரு எனக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியாது. அது உங்க வீட்டுல உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? சார், எனக்கு ஒரு தம்பி அப்புறம் தங்கச்சி. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் வருண். நான், என் தம்பி வருண் 3 பேர் சேர்ந்து தான் கம்பெனிஸை ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். இஸ் இட்? வருண் தான் மச்சானா அப்போ? யா சார். அது எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்லியிருக்கல, பேரு மீரா. லண்டன்ல MBA படிச்சுட்டு இருக்கா. இன்னும் 2 monthsல ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சு அகைன் அவ இந்தியா வர போறா. ஓ ஓகே விக்ரம். அது என் பொண்ணு மீராவை பத்தி நானே எப்படி பெருமையா சொல்றேன்னு ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. மீரா ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியா இருப்பா. அட் த சேம் டைம் ரொம்ப போல்டாவும் இருப்பா. தனக்கு மனசுக்கு பட்டதை செய்வா, மனசுக்கு பட்டதை பேசுவா. என்னதான் ஃபாரின்ல இத்தனை வருஷம் படிச்சிருந்தாலும் அவ இந்தியன் கல்ச்சருக்கு தான் எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான். அண்ட் தென் அவளோட உலகமே நாங்க 5 பேர் தான். அது எங்களுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஈவன் அவ கல்யாண விஷயத்துல கூட நாங்க எடுக்கிற முடிவு தானே பாத்துக்கோங்களேன். என்ன இது, ரொம்ப நேரமா விக்ரமும் அவங்க அப்பாவும் மாறி மாறி அவங்க பொண்ணை பத்தியே பேசிட்டே இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது எதுவுமே புரியல. ஓ சரிங்க சார். அது டாடி எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாம மீராவை பத்தி பேசுறான்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. எல்லாம் சம்மந்தம் இருக்காது, அதோட சம்மந்தம் வச்சுக்கணும் தான் அது நாங்க மீராவை பத்தி பேசிட்டு இருக்கோம். வாட் விக்ரம், என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அதோட சாரும் நீங்களும் பேசுற எதுவுமே எனக்கு புரியல. 2 பேரும் என்ன சொல்றீங்க? அது எனக்கு சுத்தி வளைச்சு பேசலாம் தெரியாது, நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். அது ஆக்சுவலா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. ஸோ அவளை ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் என்னோட ஆசை. என்னோட ஆசை மட்டும் இல்லை, மம்மி டாடி அப்புறம் ரேணு எல்லாருக்கும் அதுதான் ஆசையே. ஸோ அந்த நல்ல பையனா நீங்க இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது ஸோ உங்களே எங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஸோ அதை பத்தி பேசலாம் தான் அது உங்களை நாங்கள் இன்னைக்கு லஞ்சுக்கே இன்வைட் பண்ணினோம்.